வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம அமேசான் பேக் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. சரி வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோ கர்வ் ப்ரோ ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. ஓகே, நம்ம வந்து கத்திரிக்கோள் கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். அவங்க சீல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பேருக்காவது பிரிக்கணும்ல, அதான் பேருக்கு பிரிச்சுட்டு வாங்க உள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம். ஓகே, இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருந்துச்சு. போல்ட் ஆக்சசரிஸ்ன்னு போட்டு இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸு சாஃப்டானது, யார் யார் காதுக்கு என்னென்ன சைஸ் செட் ஆகும் சைஸ் வாரியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன ஜிப் பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோன்னு போட்டு பேர் போட்டு இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ என்னென்ன மூவ்ஸு என்னென்ன ஆட்டோமேட்டிக் இது இருக்குது, அப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சுட்டோம். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு வாரண்டி கார்டு வருது. 1 இயர் வாரண்டி தராங்க. அதுக்கான சீலில் இதெல்லாம். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, அதோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு யூஎஸ்பி போர்ட் தராங்க. அந்த போர்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இருக்குன்னா ஒரு முளம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், கலர் அழகாக இருக்குது. இதை ஒயிட் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு எப்படி சார்ஜ் போடுறதுன்னு எனக்கும் தெரியல. நாங்களும் பல 17 குழு வச்சு இதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். சார்ஜ் போட முடிஞ்சால் ரிவ்யூஸில் பார்க்கலாம். சரி ஓகே, டைரக்ட் ரிவ்யூலாம் பார்த்தாச்சு. நம்ம நேராக ஹீரோவான ஹெட்ஃபோனுக்கு போகலாம். சரி ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ இப்போ தான் அன்சீலே பண்ணுறோம். பாருங்க, டேப் போட்டு ஒட்டி செம்மையாக. ஓகே, வெளியே எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை காதில் இப்படி நிற்கிற மாதிரி கிரிப்போடு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரப்பர் கொஞ்சம் விட்டாக வருது. பாருங்க, ஜிகி 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 ஜிகி. அடுத்தது இது அதே மாதிரி இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் குழந்தை தானே வச்சுக்கூடாது, எடுக்க ஆரம்பிக்கும். பிடிக்கும், செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே, அப்படியே எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரிப்போடு கொடுத்துருக்காங்க. இது பண்ணிவிட்டு இந்த ஒயர் எவ்வளோ வேணால் வெளியே எடுத்துக்கிற மாதிரியும். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வெளியே எடுத்துகிட்டு இப்போது அதோட ஆன் பண்ணி இதை ஃபஸ்ட்டு சார்ஜ் போடணும். பார்த்திங்கன்னா மேக்னெட்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நானே பார்க்குறேன். செம்ம பவர்ஃபுல் மேக்னெட்டாக இருக்குது. இங்கே தான் விட்டேன். இன்னும் அது ஸ்ட்ரைட்டாக வச்சா தான் விட்டுது. இப்போ நானே அதை பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேக்னெட் வேறு, அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. சரி ஓகே, நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெட் லைட் எரியுது. ரெட் லைட் எரினா சார்ஜ், ப்ளூ லைட் எரிஞ்சா ஃபுல் சார்ஜ் ஆகிரும். நம்ம இப்போ சார்ஜ் ஆகணும்னு பார்க்கலாம். இந்த குட்டி ஒயர்லாம் எங்களால் போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் தான் வருது. சார்ஜே போட முடியல. அதனால் நாங்கள் எங்ககிட்ட இருக்க சார்ஜர் எடுத்து போட்டுருக்கோம். இது ஒன்றே ஒன்று தான் இல்லை மைனஸ் பாயிண்ட். மிச்சம் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மாடலில் நம்ம போடுறது நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வந்துருக்கும். இந்த வழியாக வர மாதிரி ஒயரு. அதுக்கப்புறம் போட போட பார்த்தீங்கன்னா பழகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிடுச்சு. நம்ம சார்ஜர் எடுத்துடலாம். இதை பின் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கிராஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இது ஒரு மாடல் அப்படிங்கிறனால நம்ம போடும் போது சரியாயிடும். வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இல்லைங்க, ஏதோ கால் வருது. ஓகே, நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்னென்னா இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.